ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இருக்கிற வரைக்கும் இந்திய அணியை தோக்க விட மாட்டோம்ப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த 4வது டெஸ்ட் போட்டியை கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சதம் அடித்த இந்திய அணியின் யங் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா, சதம் அடித்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணி குறித்தும் ஆஸ்திரேலிய அணி குறித்தும் இந்த போட்டி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நிதிஷ்குமார் ரெட்டி இன்றைக்கி ஒரு வரலாற்று சாதனை படிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் போய் 8வது டவுன் இறங்கி செஞ்சுரி வச்சிருக்காரு. மேடின் செஞ்சுரி முதல்ல ஆஸ்திரேலியாவில் வச்சிருக்காரு. அடித்தோன்னு அடித்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த செஞ்சுரியை என் ஃபாதருக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆடுறதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தார். இந்த கிரவுண்டில் தான் அவர் இருந்தார். என்னோட செஞ்சுரி அவருக்கு தான் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி நான் தோக்க விட மாட்டேன். கட்டாயம் நான் நைட்டு ஃபுல்லாக யோசிப்பேன், இந்திய அணி எப்படி நான் தோக்க வைக்கணும், எப்படி தோக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய நான் யோசிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செஞ்சுரி எனக்கு ரொம்ப முக்கியமான செஞ்சுரி. இந்த செஞ்சுரி போல் நிறைய அடிக்கணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக இந்த போட்டியில் நாங்கள் கம்பேக் கொடுப்போம். கம்பேக் கொடுத்து இந்த 4வது டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்று கண்டிப்பாக இந்த தொடரே வெல்லுவோம். என்னோட ஆசை எல்லாமே ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் கோப்பை வெல்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி ஓப்பனாக பேசியிருக்காரு. எஸ், நான் அடிங்க அச்சார் யங்ஸ்டார். இந்தியா பேட்ஸ்மேன் யாருமே 100 அடிக்க முடியல. ஒரே ஆள், அந்த ஒரு ஆள் சொல்லிட்டு அடிச்சார் பாருங்க நிதிஷ்குமார் ரெட்டி செஞ்சுரி. அந்த புஷ்பா ஸ்டைல் அவர் பண்ணார் பாருங்க, செமையாக பண்ணாருங்க. ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டாக்கா யாருப்பா அந்த ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாக் ஓவர் பிரித்து மேயிறாரு. பேட் கமெண்ட்ஸு எப்படி சொல்கிறது, போலாண்டி இவங்கெல்லாம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் திணறாங்க. ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி செமையாக அடி அடிச்சாருங்க. ஒவ்வொரு அடியும் இடி மாரி அடிச்சாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு தண்ணி காட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி 358 ரன் குவிச்சிருக்காங்க. வெறும் பார்த்தீங்கன்னா 211க்கெல்லாம் 7 விக்கெட் இந்த நிலைமையில். இப்போ பார்த்தீங்கன்னா 358 ரன். வாஷிங்டன் சுந்தர் சொல்லி அவனுங்க சரியான பர்ஃபார்மன்ஸ். அவர் ஒரு 50 அடிச்சார். நல்ல டெஸ்ட் மேட்ச் மாரி 136 பால் ஆடினார். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி. அவர் இந்த செஞ்சுரி அடிச்சது கண்டிப்பாக அவர் ஃபாதர் கிரவுண்டில் பார்த்துருப்பீங்க. அப்படியே கண் கலங்கி பேசினாருங்க. கண் கலங்கி அவரோட இன்பத்தை பகிர்ந்தாருன்னு சொல்லலாம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட. அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கிடச்சிருக்காருங்க. எப்படி சொல்கிறது, இந்திய அணியோட ஃபியூச்சர் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இப்போது ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் போய்ட்டு அடுத்த ஃபியூச்சர் இந்தியா யார் இருக்குன்னு கேட்டால் அதை வரேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டராக வந்திருக்காரு. ரொம்ப ஒரு அட்வான்டேஜுங்க இந்தமாரி ஆல்ரவுண்டர்லாம் கிடைக்கிறதுக்கு இந்தியாவில். அதனால் கண்டிப்பாக நம்ம சூப்பராக இந்த எப்படி சொல்கிறது, இந்த மேட்ச் இன்னும் உயிர் இருக்குடான்னு சொல்லிட்டு ஆடிட்டுருக்காரு. இன்னும் ஒரு விக்கெட் இருக்குது. டே 3 முடிஞ்சிச்சு. நாளைக்கு டே 4 விளையாடுவாங்க. கண்டிப்பாக நாளைக்கு ரொம்ப ஒரு க்ரூஷியலான டேல. ஏன் டே 4 யார் நல்லா பண்ணுறாங்களோ கண்டிப்பாக வெற்றி இருக்குது. பார்க்கலாம். இந்திய அணி இந்த போட்டியில் கம்பேக் கொடுத்துருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி மூலமாக அவரால் கம்பேக்கால் அவர் முடிஞ்சது பண்ணிட்டார். இந்திய அணி ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி அண்டர் வச்சுக்கார், அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தமாதிரி ஒரு யங் டேலண்ட் கிடச்சிருக்காங்க இந்திய அணிக்கு, அது குறித்து என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரீஸை வின் பண்ணதா இந்தியா என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.